ஹலோ வீவர்ஸ், 2000 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் 19ஆம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது. என்னங்க சொல்றீங்க? மிதுன ராசி நேயர்களுக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தமானது இருக்கு? அமாவாசையானது மாதந்தோறும் தானே வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இப்போது இருக்கக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகுல இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோங்க. அதோடு மறக்காம மிதுன ராசி நேயர்கள் அமாவாசை நாளன்று உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். அதற்கு நீங்க மறக்காம பாத்தீங்கன்னா அன்றைய நாள் இரவு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சிடுங்க. அதோடு பாத்தீங்கன்னா காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த 2 விஷயங்களை செய்யும் போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்கி விடுங்க. இதனால இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே தடைகளை தாண்டி இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இது மாதிரியான பல நல்ல மாற்றங்களானது மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த நாள் எப்படி நாம அந்த முறைப்படி பூஜைகளை செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. அதோடு ஜோதிட ரீதியாக மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம், செல்வ வளம் எல்லாமே கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 19/12/2025 வெள்ளிக்கிழமை அன்றுதான் பாத்தீங்கன்னா அமாவாசை திதியானது வரப்போகிறது. இதன் பிறகுதான் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயமாக இனி மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற டிசம்பர் 19 அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மனதுல நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேற போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே மனசுக்குள்ள ஒரு சில ஆசைகளானது இருக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ரொம்பவே எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கீங்க. சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்து உள்ளார். சுக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6 மற்றும் 12ஆம் இடங்கள்ல மறையக்கூடாது என்பார்கள். அதே நேரத்துல மறைந்து இருந்து நிறைவான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்வாங்க. அதனால பெருசா பாத்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாங்க. ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லதானது நடக்கக்கூடும். அப்படியே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு மனோதிடமானது உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல புதன் சுக்கிர பகவானுடன் இருக்காரு. புத சுக்கிர யோகமானது உங்களுக்கு உருவாக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால உங்களுடைய எதிரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பலம் இழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரிங்க, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது இடையூறுகளும் பிரச்சனைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க கம்முன்னு இருந்தா கூட எங்களை தேடி பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் தந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பாத்தீங்கன்னா இப்போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட எந்தவித தொந்தரவுமே பாத்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு பாத்தீங்கன்னா கர்மா சும்மா விடாதுங்க. நாம செய்வதற்கு ஏற்ப அதற்கேற்ப பிரதிபலனை பாத்தீங்கன்னா மிக மிக விரைவிலேயே நமக்கு கொடுத்து கொண்டு இருக்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நாம நல்லது செஞ்சா அந்த நல்லது நமக்கு நாளைக்கே கிடைக்குதுங்க. அதுவே இன்னைக்கு நம்ம கெட்டது செய்யும் போது அதற்கேற்ப கெட்டதுமே பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கே உடனடியாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. சோ கர்மாவுக்கு பயந்துகிட்டாவது பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கும் எந்தவித கெடுதலும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. மேலும்
வீடு, நிலம், நகை, ஆடை, ஆபரணங்கள், வண்டி, வாகனம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே நாங்கள் வீடு வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம், இல்லைன்னா நிலம் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கோங்க. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய மனசுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல இடத்துல எங்களுக்கு அமைய மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். இந்த குவாலிட்டி எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம நிலம் வாங்கலாம், இல்லைன்னா வீடு வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோங்க. ஆனால் எங்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அமைய மாட்டேங்குது. தொடர்ந்து இந்த விஷயங்கள் தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. புதன் மற்றும் சுக்கிரனுடைய யோகத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போது யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பணம் கூட வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு நகையை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வைக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பணமானது செலவாகி கொண்டே இருக்குங்க. இதனால அவங்க விருப்பப்பட்ட நகையுமே வாங்க முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த நிலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்க விருப்பப்பட்ட ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போது உங்களுக்கு யோகமான சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் கடந்த காலங்களில் அடமானம் வைக்கப்பட்ட சொத்துக்களை இந்த காலகட்டத்தில் மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது திருப்திகரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க பூர்வீகமாக ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய போதாத காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கஷ்ட காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இடம் எனக்கு வேணாம், இந்த பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகல, இதை நான் வித்துட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வித்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்போது பாத்தீங்கன்னா உங்களை 4 பேர் பாத்தீங்கன்னா என்ன பூர்வீக சொத்தை போய் இப்படி வித்துட்டாங்க அப்படின்னு உங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஏன் உங்களுடைய கண் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உங்களை பேசியிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க முன்பாகவே பாத்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வாழ்வாதாரமானது உயரப்போகிறது. யாரு உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா இப்போது வியந்து பார்ப்பாங்க. பெரிய ஆளுதான்ப்பா, நல்லபடியா வெளியிடத்துக்கு போய் சம்பாதிச்சு இதை விட பல மடங்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு உங்களை பாத்தீங்கன்னா பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உயரமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்த இடத்துல சங்கடத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போது சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலமிழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேர காலத்தில் அவங்கள செய்த செயலுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பிரதிபலனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அவங்க உங்களுக்கு கெட்டது செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கெட்டது நடக்குங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க. அதாவது நமக்கு ஒருத்தவங்க கெட்டது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கெட்டது நடக்கணும், இல்லைனா அவங்களுக்கு நம்ம கெட்டது செய்யணும் அப்படிங்கிற இந்த 2 எண்ணத்தையுமே விட்டுருங்க. நீங்கள் சிம்பிளாக அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது கெட்டது செய்கிறாங்களா, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலையா, அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. அதையும் தாண்டி அவங்க இதே விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஒதுங்கி இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு நீங்கள் அவங்கள கண்டுக்கவே தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு செய்த கெடுதலுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா ஓரிரு மாதங்களிலேயே அதற்கான பிரதிபலனை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எந்தவித இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யாரையுமே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாங்க. அதே போல் யாருக்கும் கெட்டது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமுமே இருக்கக்கூடாது. நாம் எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல தானே மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணுங்க. ஸோ அதற்கு மாறாக நம்ம நினைக்கும் போது அதற்கேற்ப நமக்கே நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க. அதாவது கர்மா அப்படிங்கிறது உண்மை, முழுக்க 100% உண்மை. நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. இவங்க அப்பா செஞ்சான், இவங்க புள்ள அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா யார் செஞ்சாங்களோ அவங்களே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமையானது மாறிவிட்டது. அதாவது இன்னைக்கு நான் ஒரு தப்பு செய்கிறேன் அப்படின்னா அதற்கேற்ப தண்டனையை பார்த்தீங்கன்னா நானே அனுபவிப்பேங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கர்மாவானது வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும்
எந்தவித தீங்கையும் செய்யாதீங்க. உங்களுக்கு யாராவது தீங்கு நினைச்சா கூட அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்துக்கோங்க. தன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அதோடு அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் அவங்களுக்கு செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போது மிதுன ராசி நேயர்களுக்கும் அப்படிதான் நடக்க போகிறது. ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையுங்க. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. மேலும் அமாவாசை நாளன்று காகத்திற்கு சுடு சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரையும் வைத்துட்டு வர வேண்டுங்க. காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கே, அதாவது இறந்து போன முன்னோர்களுக்கே உணவளித்த புண்ணியம் கிடைக்கும். இதனால அவங்களுடைய மனமும் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க. இதனால பித்ரு தோஷம் நீங்குங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா யமலோகத்தில இருந்து பூலோகத்திற்கு நம்மளை பார்ப்பதற்காக வந்த முன்னோர்கள் மீண்டும் இரவு நேரத்தில் யமலோகத்திற்கு செல்வாங்க. அப்படி செல்லக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் நம்ம ஒரே ஒரு விளக்கை பார்த்தீங்கன்னா எப்போதும் போல விளக்கேற்றக்கூடிய எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கலாம். ஸோ இவ்வளவு தாங்க. இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை மறக்காம செஞ்சிருங்க. பாவங்கள் குறைவதோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.